ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வெட்டினரி கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெட்டினரி கவுன்சில் சொந்தமாக A to Z என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு கவுன்சிலிங் சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி, அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வெட்டினரி வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீட்டில் வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்துருக்கணும். நீட்டில் எலிஜிபிள் மார்க் எடுத்து அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டினரிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டினரி கவுன்சிலிங், அதாவது டேனவாஸ்ன்னு சொல்லுவோம். டேனவாஸ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பொல்ட்ரி சயின்ஸ், அதாவது பொல்ட்ரி டெக்னாலஜி, இல்லாட்டி பிடெக் வந்து பார்த்திங்கன்னா டைரி டெக்னாலஜி. இப்போ இந்த 3 கோர்ஸஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் டேனவாஸ் கவுன்சிலிங் மூலிமா போகலாம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வெட்டினரி கவுன்சிலிங்க்கு என்னெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள், அதே மாதிரி பிடெக் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, டிஃப்ரெண்ட்லி பர்சனுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி A to Z நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்துடலாம். சரியா, எவ்வளோ சீட்ஸ் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து பார்த்துடலாம். அதாவது பிடெக் கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிடெக் கோர்சஸோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 சீட் இருக்குது, போல்ட்ரி டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 சீட் இருக்குது, டைரி டெக்னாலஜிக்கு 20 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 80 சீட்டு தான் இருக்குது பிடெக்கில். அதுவே பிபிஎஸ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா 660 சீட் இருக்குது. இந்த 660ல் 15% சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலியமாக எழுதி வரவங்களுக்கு போயிடும். மீதி இருக்க சீட்டு மட்டும்தான் நமக்குரியது. அதுலேயும் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சீட்டு வந்து நமக்குரியது, எவ்வளோ சீட் வந்து என்ஆர்ஐக்கு போகும், சரியா, எவ்வளோ சீட் வந்து அதாவது யூனியன் டெரிட்டரியில் படித்தவங்களுக்கு போகும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ மொத்தமாக நமக்கு இருக்கிறது 7 காலேஜ் தான். இந்த 7 காலேஜில் அதாவது விசிஐன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம் மூலியமாக வர்றதுக்கு கொடுத்துட்றாங்க. சரியா, அப்போ மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 17 சீட்டு போயிடுது. வெட்டினரி காலேஜ் அதாவது நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 15 சீட்டு போயிடுது. திருநெல்வேலி காலேஜில் 15 சீட்டு போயிடுது. ஒருத்தநாடு அந்த காலேஜில் 15 சீட்டு போயிடுது. மீதி இருக்க சீட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 102 சீட்டு மட்டும் தான் தமிழ்நாடு பசங்களுக்கு. அந்த 5 என்ஆர்ஐ சீட் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F1, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க F1னா ஃபாரின் நேஷனல், அதாவது வெளிநாட்டில் படிச்சுட்டு வரவங்களுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சீட்டு வந்து போயிடுது. அப்போ மொத்தமாக சேர்த்து 132 சீட் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பசங்களுக்கு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் எவ்வளோ சீட் இருக்குன்னா 102 சீட்டு தான் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர், அதாவது நாமக்கல் காலேஜில் மொத்தமாக 102 சீட் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பசங்களுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னா 85 சீட்டு. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 560 சீட்டு மட்டும்தான் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங் தமிழ்நாடு பசங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிடெக் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுவாளியில் இருக்குது. சரி, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா, அதாவது ஐகேர் எக்ஸாம் எழுதி வராங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பசங்களுக்கு 34 சீட் இருக்குது. மொத்தமாக 44 சீட்டு, இதில் 34 சீட் மட்டும் தான் தமிழ்நாடு பசங்களுக்கு. ஒசூரில் இருக்க காலேஜ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு தான், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பிடெக் டைரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுவாளில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து இங்கே வந்து 3 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக வரவங்களுக்கு போயிடுது. தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலிமா நமக்கு வந்து, அதாவது தமிழ்நாடு பசங்களுக்கு 17 சீட் இருக்குது. மொத்தமாக 20 சீட் இருக்குது, அதில் 17 சீட் வந்து நமக்கு. ஓகேவா, இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பசங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத
தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்னரி வந்து 33 சீட் இருக்குது. சரியா, 5% ஆஃப் டோட்டல் சீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 33 சீட் வந்து இவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சீட் இருக்குது, 3 பாய்ஸு 2 கேர்ள்ஸ். ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. அப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் பிடெக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கு வந்து அதாவது ஃபுட் டெக்னாலஜிக்கு 2 சீட் இருக்குது, பொலிட்டி டெக்னாலஜிக்கு 2 சீட் இருக்குது, டைரி டெக்னாலஜிக்கு 1 சீட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3மே ஒரு சீட் இருக்குது. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3லையுமே ஒரு சீட் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்னு, அதாவது என்ன ஏஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருக்கீங்க, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆனால் அதர் கேண்டிடேட் அதர் கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 21 வருஷத்துக்குள்ளே, அதாவது 21 ஏஜுக்குள்ளே நீங்கள் என்னாச்சு பார்த்தா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியா, அதாவது வெட்னரிக்கு நம்ம வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது வெட்னரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெட்னரிக்கு நமக்கு மேக்ஸ் வந்து அவசியம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்து மேக்ஸ் அவசியம் அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸ் வந்து அவசியம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஏன்னா ஃபுட் டெக்னாலஜின்னு வந்தால் அப்படின்னாவே அங்கே வந்து மேக்ஸ் வந்து அவசியமாக இருக்கணும். வெட்னரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து அவசியம் கிடையாது. அப்போ கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்கே பார்த்துங்க, உங்களோட பயாலஜி மார்க்கை அப்படியே 100க்கு எடுத்துக்குவாங்க. சரியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை அப்படியே என்னன்றது பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக சேர்த்து 200. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கட் ஆஃப் கால்குலேஷனில் முக்கியமாக வெட்னரியோடது. அதுக்கப்புறம் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி மார்க்கு 100க்கும் ஒகேஷனல் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதை 100க்கும் ஆட் பண்ணால் அப்படின்னா 200. இதுவே வந்து உங்களுக்கு வந்து பியூர் சயின்ஸில் நீங்கள் இருப்பீங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பியூர் சயின்ஸ்னால் என்னென்னா பயாலஜி தனியாக இல்லாமல் சரியா பாட்னி ஜுவாலஜி இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதாவது பாட்னி பேப்பரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க, ஜுவாலஜியை 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணி 4யுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 200க்கு எவ்வளோன்னு சொல்லி வந்துடும். இதுவே நீங்கள் வந்து பிடெக் கவுன்சிலிங் நீங்கள் வந்து போடலான்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்ஸ் அவசியம். எல்லாத்தையுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். பயாலஜியை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 200க்கு எவ்வளோ. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஓகே வெட்னரி கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் கால்குலேஷன். ஓகேவா, வெட்னரிக்கு என்ன, ஃபுட் டெக்னாலஜிக்கு பிடெக் கோர்சஸ்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இதுதான் வந்து எலிஜிபிள் டீட்டெயில்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளே எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சரியா, கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீட் எக்ஸாமும் நீங்கள் எழுதி வைங்க. நீட் எக்ஸாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எலிஜிபிள் மார்க் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு வந்து உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் கூட நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு எம்பிபிஎஸ் வந்து நம்ம அப்ராடில் கூட போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னா. அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.